இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ண போகிறா, யார் யார் ஃபைனல் மோத போகிறான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதோட உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல குவாலிஃபை ஆயிட்டார் ஃபைனல் மெம்பரா. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ராண்டி ஆர்டன் வர்சஸ் செமி ஜெயின் மேட்ச் நடந்துச்சு. இந்த ரெண்டு பேருக்கும் செமிஃபைனல் நடந்துச்சு. இந்த செமிஃபைனல்ல வின் பண்ணி ராண்டி ஆர்டன் வின் பண்ணி குவாலிஃபிகேஷன் ஆயிட்டார் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஃபைனலுக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிட்டார். அவரோட ஆப்பனண்டா யார் மோத போறா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அவரோட ஆப்பனண்டா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோ வர்சஸ் கோடி ரோட்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துல ஜெயிக்கிறவங்க அவரோட ஆப்பனண்டா மோதுறான். அந்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேட்ச் அடுத்த வாரம் நடக்க போகுது. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போறா. கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணி ஃபைனலுக்கு ராண்டி ஆர்டன் சந்திக்க போறா. இப்படி உங்களுக்கு இந்த விஷயம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டன்றப்ப ஃபைனல் நடக்கும்போது அந்த ஃபைனலில் யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ உங்க எழுந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டன்ற மேட்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்சாக இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்துருந்தாலும் அந்த மேட்சை தாண்டி இப்போ கோடி ரோட்ஸ் நைட் மேர்ன்ற கேரக்டரில் ஃபஸ்ட்டு மேட்சாக ராண்டி ஆர்டன் எகெயின்ஸ்டாக விளையாட போகிற. அது மட்டும் இல்லாமல் வைப்பர் ராண்டி ஆர்டன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா ராண்டி ஆர்டன் லாஸ்ட் இயர் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் கந்தர் கிட்ட நூல் இலைவில், அதாவது ரோல் பின் பண்ணி முறையில் தான் தோற்றுருக்கிறாரு. அது கிளியராக தோல்வியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வருஷமும் தொடர்ச்சியாக தோற்க வைப்பாங்களான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆர்டன் சமீபத்தில் அதிகபட்சமாக தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு எல்லா பேப்பர் வியூலையும். இப்படிப்பட்ட சூழ்நிலை கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டன்ற மேட்ச் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டான கிங்கை தேர்ந்தெடுக்க போகிற மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணுறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் அதுக்கு முன்னாடியே ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஜான்சனாவும் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கூட தான் ஃபீல்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணமாக கோடி ரோட்ஸ்க்கு ஈஸியாக கொடுக்கக்கூடாது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதனால கோடி ரோட்ஸ் ஈஸியாக ஜெயிக்க போறாரு. ஏற்கனவே அவர் ஜான்சனை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஜான்சன் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போகுது. அவர் ஸ்மாக் டவுன் சைடு சேர்ந்ததுனால கிங் வின் பண்ணதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் சைடு சேர்ந்து ஜான்சன் கூட இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.